கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாசிக்கிறோம். இந்த நாள் மட்டும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த அவர் போதுமானவர். இம்மட்டும் நமக்கு விரோதமாய் எழும்பின ஆக்கினைகளை, சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கினார். இனியும் நாம் தீங்கை காணாதிருக்கும்படியாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, முந்தைய வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு என்று வாசிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் நாம் நினைத்து எண்ணி அவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இனியும் இப்படிப்பட்ட ஆக்கினைகளை, சத்துருக்களை நம்மை விட்டு தேவன் விலக்கி நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் அநேக காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எதெல்லாம் பொல்லாங்காய் தெரிகிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். மாறுபாடான பேச்சுகளுக்கும் சீர்கேடான வார்த்தைகளையும் விட்டு நாம் விலக வேண்டும். அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உள்ளவர்களை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நம்முடைய உதடுகளை கபடத்திற்கும் நாம் விலக்கி நாம் பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு தருகிற முன்மாறி பின்மாறி ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது என்று வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு நாளும் தடையாக இருக்க வேண்டாம். ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை விட்டு நாம் விலகுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது இதைத்தான் செய்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு தலைவன் ஒருவன் இயேசுவை பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்டு, என் குமாரத்தை மரித்து போனால் நீர் வந்து உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று சொல்லி இயேசுவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து வந்தவன் தன்னுடைய வீட்டிற்கு இயேசு வந்தவுடனே இயேசு அவர்களை எல்லாம் பார்க்கிறார். அங்கு ஒரே சத்தமாக இருக்கிறது. இறைகிற ஜனங்களையும் தாரை ஊதுகிறவர்களையும் அவர்களை பார்த்து சொல்கிறார், விலகுங்கள், இந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். சொன்னதும் இயேசுவை பார்த்து அங்குள்ள அனைவரும் சிரிக்கிறார்கள். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டார்கள். இப்பொழுது இயேசு போய் அவளுடைய கையை பிடித்து அவளை எழுந்திருக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அழுவார்கள். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர்கள் நகைக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் அவிசுவாசமான பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்கிறது. இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அழுகிறவர்களாலே, நகைக்கிறவர்களாலே அங்கே அற்புதங்களை செய்ய முடியவில்லை, முடியவும் செய்யாது. ஆனால் தேவன் நமக்கு தந்த விசுவாசமான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிற அநேகரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துகிறவர்களை தேவன் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மோடு கூட தேவன் இடைபடுவார். அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகாதபடி அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு எதிர்மறையாய் பேசுகிறவர்களை விட்டு நாம் விலகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் காணப்படும். என்னாகமும் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 30வது வசனத்திலே காலேப் சொல்லுகிறார், நாம் எளிதாய் போய் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று. மற்றவர்கள் எல்லாம் நம்மால் அவர்களை எதிர்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இந்த காலேப்பும் யோசுவாவும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பார்த்ததினால்தான் அதை எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்புவோம். அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி நமக்கு வரவேண்டிய நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன், இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். இனியும் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.